சின்ன சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, இன்னைக்கு வீடியோல நம்ம எம்ஐ வர்சஸ் பிபிகேஎஸ் தான் ரிவ்யூ பண்ண போறோம். கடப்பாரன்னு ஊரே சொன்ன கடப்பாரை, அந்த கடப்பாரை எடுத்து அவனுங்களே குத்திக்கிற மாதிரி ஒரு மேட்ச் விளையாடிட்டு இருக்கானுங்க. பாக்குற நம்மளுக்குமே ரத்தம் வருது. அதனால ஒர்ஸ்ட் கேம் என் லைஃப்லயே சொல்றேன். எம்ஏ இந்த அளவுக்கு நான் மோசமா வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கூட பாக்கலன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆன் பேப்பர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தோம், அதை வந்து ஆன் ஃபீல்ட்ல எடுத்துட்டு வர முடியாம கஷ்டப்படுது. இதை அனலைஸ் பண்ண நம்ம பிளே பாய் வந்திருக்காரு டேட் முடிச்சுட்டு. என்ன பிளே பாய் சொல்லுங்க, எம்ஐ மேட்ச் பாத்தீங்களா பிபிகேஎஸோட? ஹாய்டா. வைடா. என்னாச்சு? ஏய், நானும் மேட்ச் பார்த்தேன்டா. இது வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நேற்று எம்ஐ வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. 195ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் தான். பட் பஞ்சாப் கிங்ஸ் அந்த அளவுக்கு வந்து அந்த நம்ம இந்தியன் கோர் பேட்டிங்கை வச்சிருக்கானுங்க அவனுங்க இந்த பக்கம். ஓகேவா, இந்தியன் கோர் பேட்டிங்கே அங்கதான் இருக்குங்கும் போது பிரப்சிம்ரனோ ஆக்சுவலா நேற்று அன்கேப்டு கோர் பேட்டிங் அன்கேப்டு. அதான் பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து நேற்று ஆக்சுவலா என்னன்னா பிரப்சிம்ரன் அவ்வளோவா இது ஐ மீன் என்ன சொல்றது, பிரியன் ஷெரியாக்கு அவ்வளோவா படல. அவனுக்கும் பட்டு இருந்துச்சுன்னா இன்னும் சீக்கிரமாவே மேட்ச் முடிஞ்சிருக்கும். தெரியல, அவங்க மோஸ்டா எல்லா விதத்திலயுமே அவுட் பிளே பண்ணிட்டாங்க. ஏன்னா பேட்டிங்னா பாத்தீங்கன்னா 16.1ல முடிச்சிட்டானுங்க கிட்டத்தட்ட. ஓகேவா, அதுவுமே அவுட் பிளே பண்ணிட்டானுங்க. பவுலிங்குமே ஆக்சுவலா இது வந்து ஒரு 200 220 போற மாதிரி ஸ்கோர் போக வேண்டிய, அதையுமே இது பண்ணிட்டானுங்க. ஃபீல்டுங்குமே ஒரு சில கேட்ச் விட்டாலுமே அவனுங்க பெட்ரு. ஸ்ரேயஸ் ஐயரோட கேட்ச் எல்லாம் டாப் நாச். நீ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் பாத்திருக்கியான்னு தெரியல. அதுல அவன் சொல்லுவான், என்ன வந்து நீங்க எம்ஐ புல் பேக் பண்ணதுக்கு ரீசன் என்ன, நல்லா விளையாட்டு இருந்தாங்கன்னு சொன்னதுக்கு வேற என்ன அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டுவான். நல்லா இருந்துச்சு சொன்னது. ஸ்குவாட பாக்குறேன் எனக்கு. டேய், அந்த ஸ்குவாட்ல ஒரு பெரிய கிரைம் என்ன தெரியுமா? ஷர்துல் தாக்கூர் தீபக் சகர் ஒரே ஸ்குவாட்ல ஒரே கேம் ஒரு டீமுக்காக ஆடுறது பெரிய பெரிய கேம். 2 பேரும் போடுற ஸ்பீடுக்கும் 2 பேருக்கும் இருக்க வேரியேஷன்ஸ்க்கும் போட்டு ஆப்போசிட் பால்ஸ் எல்லாம் பொழப்பாங்கடா. அந்த ஸ்குவாட் செலக்ஷன்லயே ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். சரியா? பட் அதை தாண்டி ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணாங்கன்னா குவிண்டன் டிக்காக திருப்பி எடுத்துட்டு வந்தது. நான் இதை பல இதுவா சொல்லிட்டு இருக்கேன். பல ரிவ்யூ எல்லாம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். குவிண்டன் டிக்காக ஆடவைங்க ஒரு மேட்ச் வின்னர் ரயன் ரிக்கல்டன் வந்து ஒன் சைடு லெக் சைட்ல மட்டும்தான் ஆடுறா போல, ஆஃப் சைட்ல திணறா போல. நீ நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு அஷ்டிப் சிங்க்கு பால் அப்படி மூவ் ஆகுது. ரயன் ரிக்கல்டன் இப்படி 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 இப்படின்றான், ஏதோ பெருக்கிட்டு இருந்தான். ஒரு பால் கூட பேட்ல பண்ணல, அவ்வளவு கஷ்டப்பட்டான். அடுத்து தேர்ட் ஓவர் வந்து ஒரு வாபல் சீம் டெலிவரி லெக் சைட்ல போட்டான். ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி இவன் திருப்பி ஆஃப் சைட்ல தான் போட போறான்ற மாதிரி ரயன் ரிக்கல்டன் நின்று இருந்தான். டக்குனு லெக் சைட்ல பால் வருவே, நம்ம ஜோன்ல இருக்குன்னு சுத்தினா சஷாங்க் சிங் சரியான கேட்ச் ஒன்று பிடிச்சான். மிஸ்டேக் பண்ணிட்டு அது சரியா பிடிச்சான். சோ ரயன் ரிக்கல்டன் ஒரு பெரிய ஃபெயிலியர் உங்க டீமுக்கு. நான் ஓப்பனா சொல்றேன். ரோஹித் சர்மா வந்தவொடனே ஃபர்ஸ்ட் அவனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவனை உட்கார வைங்க. 30 ரன் அடிக்க பிளேயர் தேவையில்லை. நேத்து ஒருத்தன் பாருங்க, உங்க டீமே திணறிச்சு, அவன் மட்டும் தனியா நின்று 100 அடிச்சுட்டு போனான். சோ குவிண்டன் டிகாக் எப்பவுமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு அவனை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் மும்பை இந்தியன்ஸ்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க 2 விக்கெட் விட்டீங்க. ஸ்கை ஃபார்ம்ல இல்ல, அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஸ்கை ஃபார்ம்ல இல்ல, நமந்தீர் வந்தாரு. அதுக்கப்புறம் சகல் வேற கேட்ச விட்டு அந்த மேட்ச்ல 3-4 விக்கெட் சீக்கிரம் போக வேண்டியது. சகல் ஒரு மாதிரி கேட்ச் விட்டு அந்த எம்ஏ சேவ் பண்ணாரு. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு சஷாங்க் சிங் கூட்டு வந்த மூலம் சரியான மூவ், திருப்பி அவர் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் நடந்ததுதான் என்னால பொறுத்துக்க முடியல. நமந்தீருக்கு அடுத்து ஹர்திக் பாண்டியா வந்ததே தப்புன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஹர்திக் பாண்டியா கரெக்ட் தாங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா தவிர வேற யாரும் அந்த டீம்ல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஆட முடியாதுன்னு தான் நானும் நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி ஹர்திக் பாண்டியாவை பார்த்தாலே ஸ்லோவர் ஷாட் பால் போட்டு நிறுத்துறாங்க. இது எனக்கு நான் இப்ப பாக்கல. லாஸ்ட் இயர் நீ வந்து ஒரு லீக் மேட்ச் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பிளே ஆஃப் குவாலிஃபை 2 ஆடும்போது தெரிஞ்சிருக்கும். ஹர்திக் பாண்டியா வந்துட்டானா ஸ்லோவர் ஷாட் பால் போடு, ஹர்திக் பாண்டியா வந்துட்டானா ஸ்லோவர் ஷாட் பால். அந்த பிளான பஞ்சாப் பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணுது. ஏன்னா நான் பாத்திருக்கேன், தலைவர் ஷாட் பால் வரும்போது இப்படி சீவுவான், இப்படி சீவா பார்ப்பான். தோனி வந்து நல்லா ரிஸ்ட யூஸ் பண்ணி சீவான். இவன் வந்து அப்படியே பேட்டை பிடிச்சி இப்படி சீவான். அப்ப என்ன ஆகும்னா பேட்டோட டாப்ல போட்டு டாப் எட்ஜ் ஆகும். சோ அந்த பிளான் அவனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி ஹர்திக் பாண்டியா நிறுத்திட்டாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு 6 அடிச்சான். ஆனா எங்க இருந்து வந்தான் தெரியலடா ஸ்ரேயா சேரு. வந்தான் பிடிச்சு காத்துலயே தானே இருந்தான். அந்த அந்த பால் அவன் பிடிக்கும் போது காத்துலயே அந்த கேட்ச பிடிச்சி காத்துலயே தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் சஃபீல்டர் ஒருத்தர் யாரும் வந்து பிடிச்சிட்டான். செம்ம கேட்ச். அதனாலதான் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அவ்வளவு கெத்தா அவன் சொன்னான் போல இருக்கு. புடிச்சிட்டு பண்ணா பாத்தியா என் தலைவன், அப்படியே போயிட்டாங்க, அப்படியே நிக்கிறான் சில மாதிரி இப்படி இப்படின்னு. சான்ஸே இல்ல. அதுக்கெல்லாம் அந்த 50க்கு முன்னாடியே நான் கை தட்ட ஆரம்பிச்சிட்டேன் லைவ்ல. அந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு இருந்தான். இந்தியன்ஸ் பக்கம் வருவோம். நீங்க ஸ்குவாட தப்பா செலக்ட் பண்ணிட்டீங்க, டாஸ தோத்துட்டீங்க, எல்லாம் ஓகே. என்னடா போலிங் சேஞ்ச் அது? அல்லாஹ் கசன்பர் எடுத்துட்டு வந்தீங்கல்ல, அது நல்ல மூவ். ஏன்னா பிரியன் ஷாரியா இருக்கா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அல்லாஹ் கசன்பர் எடுத்துட்டு வந்தீங்க. ஒரு ஸ்பின்னர் வந்து ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான் அப்படின்னு நினைச்சீங்க, ஒத்துக்கிறேன். பட் 2 டீம்லயுமே ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க, அதை யாரும் நோட் பண்ணல.
வாங்கடே பிச்சில் லாஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி 240 அடிச்சுது, இந்த சைட்ல வந்து மும்பை அதுக்கு 220 அடிச்சுது. ஓகேவா? குருணால் பாண்டியா அந்த மேட்ச்ல 4 ஓவர்ல 26 ரன். மிச்சல் சாண்டர் அந்த மேட்ச்ல 4 ஓவர்ல 41 ரன். அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 22 ரன் கொடுத்தோம், அடுத்த 3 ஓவர்ல 19 ரன் கொடுத்து ஒரு விக்கெட். ஓகேவா? சோ வாங்கடே மாதிரி பிட்ச்ல லெக் ஸ்பின்னர்ஸோ ஆஃப் ஸ்பின்னர்ஸோ பெருசா ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னர்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆவாங்க. இதை நான் எத்தனையோ மேட்ச் சொல்லிட்டேன். எதுக்கு நான் இங்க ஸ்பெஷலா சொல்றேன்னா, பிரப்சிமரனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் இப்ப எடுத்து பாக்குறேன். சிம்ரன் வெர்சஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னர்ஸ் 27 மேட்ச்ல 10 வாட்டி அவுட் ஆயிருக்கான். ஆவரேஜ் வெறும் 18 தான். ஸ்ட்ரைக் ரேட் வந்து 111. சரியா? 111. நீ லாஸ்ட் இயரே பாத்தீங்கன்னா கிங்ஸ் 11 வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல 2 வாட்டி பிரப்சிமன் குணால் பாண்டியா அவுட் ஆயிருப்பான். ஃபைனல்ஸ்ல கூட சொல்லி எடுப்பான் ஃபைனல்ஸ்ல. அது நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. சோ அதுதான் மும்பை இந்தியன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் பார்க்கும்போது நான் நினைச்சது என்னன்னா, ஓகே ஒரு பேட்ஸ்மேன் நல்லா விளையாடா ஒரு டீம் ஜெயிச்சிடும், ஒரு டீம் போலிங் நல்லா போட்டா டீம் ஜெயிச்சிடும். என்னோட தாட் ப்ராசஸ் அப்படிதான் இருந்துச்சு. பட் ஐபிஎல் பார்க்கும்போது கிடைச்ச நாலேஜ் தான் எனக்கு, ஓகே ஒரு டீம் வின் பண்ணணும்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்க திங்க் டேங்க்கும் நல்லா ஒர்க் பண்ணணும், அப்பதான் அந்த டீம் வின் பண்ணணும் அப்படின்றது. அந்த மாதிரின்ற விஷயத்த நான் எம்ஐயை பார்த்து கத்துக்கிட்டது தான். அதே எம்ஐ அதை மிஸ் பண்ணுது. இப்ப நான் பார்த்துட்டு வந்தேன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிரப்சிமரன் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் செதறுவான்னு சொல்லிட்டு. அதை ஏன் எம்ஐ பார்க்கல, அது எனக்கு தெரியல. நானா இருந்தா சத்தியமா சொல்றேன்டா, மிச்சல் சாண்டர் விளையாடி இருப்பேன். நான் இப்போ சொல்றேன், மிச்சல் சாண்டர் வின் பண்ணி கொடுத்திருப்பான்ல நான் சொல்ல. பட் 4 ஓவர்ல 25 ரன் போட்டிருப்பான். மேபி உங்களுக்கு பிரப்சிமரன் அவுட் பண்ணிருப்பான். பிரப்சிமரன் நீங்க கேட்ச் எல்லாம் வர விட்டீங்க பும்ரா வச்சு, இல்லன்னு சொல்ல. பிரப்சிமரன் அவுட் பண்ணிருப்பான். நீங்க இன்னும் கேம க்ளோஸரா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பார்ட்னர்ஷிப் போட யாரும் இல்ல. நீ அதுக்கப்புறம் யோசிச்சு பாரு, நீ பிரப்சின் அவுட் பண்ணிட்ட, ஓகேவா? சிம்ரன் அவுட். அதுக்கப்புறம் உனக்கு வந்து நேகல் வதேரா ஃபார்ம்லே இல்ல. ஸ்டாயினிஸ் பத்தி சொல்லவே தேவையில்ல. ஸ்டாயினிஸ் வந்து சொல்லவே தேவையில்ல. ஆடுவானா ஆட மாட்டானா அவனுக்கே தெரியாது. அதுக்கு அடுத்து பேட்டிங்னு பார்த்தா சசாங் சிங் தான். சசாங் சிங் நீங்க அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க் ஆன்சர். சோ அவங்களுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியா கிடையாது. சோ அங்கதான் வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிருக்கும் நீ சொல்ற மாதிரி இருந்தா. எக்ஸாக்ட்லி, கண்டிப்பா போயிருக்க சான்சஸ் இருக்கு. அங்கதான் எம்ஐ வந்து பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியோ மேட்சப்ஸ் படியோ போல. அவங்க பண்ண ரெண்டே விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க வந்து அல்லாஹசன் பரவ எடுத்துட்டு வந்ததும் குயின்டன் டிகாக் ஓபன் பண்ணதும். அதை தவிர்த்து வேற எதுவுமே நல்லா போல. அடுத்த ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிக்கு நான் திருப்பி வரேன். ஃபர்ஸ்ட் ஓவர் 22 ரன் கொடுத்துட்டேன். சரி அது ஓகே, அது தப்பு நான் சொல்ல முடியாது. நிதி பெற்ற பவர் பிளே போலரா அதனால கொடுத்துட்டேன். அடுத்த ஓவர் நீ பும்ரா கொண்டு வந்தா அதுவுமே ஒரு மாதிரி அந்த அளவுக்கு பிளான் ஒர்க் அவுட் ஆகல. அப்படி இப்படின்னு பவர் பிளே முடிஞ்சிருச்சு. பவர் பிளே முடிஞ்சிட்டு ஷர்துல் தாக்கூர் ஒரு சூப்பர் ஓவர் போட்டான். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸ்லோவர் ஷார்ட் பால் நல்லா போட்டுருந்தான். ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் சரியா பண்ணல, பிரப்சிமரனுக்கும் அந்த ஓவர் சரியா பண்ணல. 8 ரன் வந்துச்சு. அதுக்கு அடுத்து என் தலைவர் பால தூக்கி தீபக் சகர்ட்ட கொடுத்தான், 14 ரன். ஓகேவா? அடுத்த ஓவர் வந்து அல்லாஹசன் போடுறான், 5 ரன் தான் கொடுக்குறான். அடுத்த ஓவர் ஹர்திக் பாண்டியா வந்து போட்டு 12 ரன். எப்படி காம்பன்சேட் பண்ணாங்க பத்தியா அந்த டீம் ஆப்போசிட் பஞ்சாப்? ஒரு ஓவர்ல விட்டதா அடுத்த ஓவர்ல பிடிக்கணும், ஒரு ஓவர்ல விட்டதா அடுத்த ஓவர் பிடிக்கணும். சோ இந்த பிளான் தான் வந்து எம்ஐ கிட்ட இல்ல. ஓகே இவன் நல்லா போட்டானா, சரி இவனுக்கு அடுத்து யாரை கொண்டு வந்தா இன்னும் டைட்டா நல்லா போடுவாங்க, அப்போ அடுத்த ஓவர்ல நம்ம விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம், கேமை வின் பண்ணலாம். அந்த பிளான தான் எம்ஐ மிஸ் பண்ணிச்சு. நான் வந்து ரகானே எப்படி ஒரு பேத்தட்டிக் கேப்டன் சொல்லணும், கிட்டத்தட்ட இப்ப ஹர்திக் பாண்டியாவும் வந்து ஒரு பேத்தட்டிக் கேப்டன் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எனக்கு அப்படி சொல்ல ஆக்சுவலி மனசு இல்லை, எனக்கு ரொம்ப ஹர்திக் பாண்டியாவை பிடிக்கும். பட் வாட் மை பாயிண்ட் வாஸ், நேத்து அவர் பண்ண கேப்டன்சி பிளண்டர், அவர் பேட்டிங்ல வேற சொதப்பிட்டாரு. நீ அந்த 10 ஓவருக்கு அப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் இப்படி பாத்துட்டு இருக்கான், இப்படியேதான் பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அவனோட ஆட்டிடியூட கண்ட்ரோல் பண்ண முடியல, கோவம் வருது, அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நீ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி திமிராவே தான் இருந்தானே கண்டி. அவனுக்கு என்ன அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியல. ஹர்திக் பாண்டியாவை போட்டு நொறுக்கிட்டாங்க மொத்தமா. எம்ஐயோட செலக்ஷனும் தப்பு, எம்ஐயோட 11ம் தப்பு, மிச்சல் சாண்டர் ஆடாதது தப்பு. பஞ்சாப் கிங்ஸும் வந்து நேற்று நான் ஓப்பனா சொல்லட்டுமா, யாரும் ஹர்ப்ரீத் பர் ஆடி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நீங்க ஒரு 15 ரன் கேவலமா கம்மியா தான் அடிச்சிருப்பீங்க. சோ அவங்க தப்பு பண்ணாலும் அதை சரி பண்றதுக்கு மற்ற விஷயத்துல கரெக்டா பண்ணாங்க. பட் நீங்க வந்து எல்லாமே தப்பு பண்ணீங்க. சரி ஓகே, சகலோட கேட்ச் ஸ்டாப்லாம் பாத்தியா? உங்க எம்ஐயோட ஃபீல்டிங் பத்தி என்ன நினைக்கிறேன்? சகலோட கேட்ச் பார்த்தேன். அது ஆக்சுவலா ஈஸியா பிடிக்க வேண்டியது. அது வந்து அவனும் கொஞ்சம் அசால்ட்டா வந்து இப்படி கையை இப்படி வச்சுனா அது வந்து தொடையில போய் விழுந்துச்சு. ஆக்சுவலா அதுல இருந்து தான் நமந்திடுறோம் குவிண்டன் டிகாக்குமே. அதுக்கடுத்து தான் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. குவிண்டன் டிகாக்கு அதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். திருப்பி அதான் சொல்றேன், எம்ஐல வந்து பேட்டிங் நல்லா தான் இருக்கு. அதாவது இப்போ ரோஹித் சர்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, ஓகே இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கூட்டு வராங்க. அந்த இன்னொருத்தனும் பெர்ஃபார்ம் பண்றான். மேபி நேற்று ரிக்கல்டனும் 30 ரன் அடிச்சிருந்தா ஸ்கோர் வேற மாதிரி ஆயிருந்திருக்கும், கேம் மொமெண்டமே மாறி இருக்கும். அதுதான் சொல்றேன், டெப்த் நல்லா தான் இருக்கு. பட் பேட்டிங் நீ வந்து சொன்ன ஸ்கை வந்து என்ன சொல்றது ஆடலன்ட்டு, அவன் ஆக்சுவலா ஆடல தான் இல்லைன்னு சொல்ல. பட் அவன் எப்பயும் போல இந்த எடுத்த உடனே நான் பெரிய ஷாட்டுக்கு போறேன்னு அவன் போல.
அவனும் ஆக்சுவலா முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணி ஆடதான் பார்த்தான். பட் ஹர்ஷதீப்போட பவுலிங்ல வந்து அது வந்து டைரக்டா அது போய் லீடிங் எஜ் ஆகி போய் கையில போய் உட்காந்துருச்சு. அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்லுவேனே தவிர, அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவோட ஷாட்டும் நல்ல ஷாட் இல்ல அப்படின்னு. அவன் அந்த ஷாட்டை வந்து எனக்கு தெரிஞ்ச ஐயரை தவிர வேற எவனா இருந்தாலுமே அதை புடிச்சிருப்பாங்களான்னு கேட்டா டவுட் தான். இன்கேஸ் ஐயரே அது புடிச்சிருக்க மாட்டான் தான். அது அவனோட அந்த கரெக்டான அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்கதான் ஆக்சுவலா கேமே மாறிடுச்சு. ஏன்னா ஒரு மார்க்கோ ஜான்சன் ஓவரில் தான் அவன் சிக்ஸ் அடிச்சான். அது அதாவது அவன் விக்கெட் ஆகிறதுக்கு முன்னாடி பால்ல தான் அவன் சிக்ஸ் அடிச்சான். ஆனா அதுக்கு அடுத்து அவன் என்ன நினைச்சானா, ஓகே இந்த பாலையும் அவன் அடிச்சா அப்படின்னா பவுலருக்கு கை வராது. ஆக்சுவலா எல்லா பேட்ஸ்மேனும் திங்க் பண்ற அதே தான் அவனும் பண்ணான். ஈவன் ரிக்கல்டனுமே அதான் பண்ணான். ஓகே ஃபர்ஸ்ட் ஓவர்லயே இவன் அடிச்சா நம்மளுக்கு எதுவும் இதாகாது அப்படின்ட்டு. பட் எல்லாமே வந்து இதுவும் கேட்ச் அப் போயிடுச்சு. இது எக்ஸ்ட்ராடினரி கேட்ச்ல போய் விழுந்துருச்சு. அதுவும் ஆக்சுவலா பாட்லெட் மட்டும் கொஞ்சம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகர்ந்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்ச்ல அந்த மாதிரிதான் ஃபீல்டர் அதே மாதிரி பால தூக்கி போடுவான், அவன் எங்கேயோ போயிடுவான், பால் போயிடும். ஆக்சுவலா இந்த மாதிரி எந்த மேட்ச் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. அதே மாதிரி நடக்க வாய்ப்பு. ஆனா அது கரெக்டா போயிட்டு அவங்கிட்டே உட்காந்துது. அதுதான் ஆக்சுவலா பஞ்சாப் வந்து நேற்று ஃபீல்டிங் நல்லா தான் பண்ணாங்க அந்த சகலோட ஒரு கேட்சை தவிர. பட் மத்தபடி மும்பையுமே பேட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வான்கட்டே இப்போ அந்த 192 கூட ஓகே தான். பட் இப்போ அதுல நீ சொன்ன மாதிரி சாண்டர் விளையாடி இருக்கலாம், ட்ரெண்ட் போல்ட், எப்படி சொல்றது அந்த பவுலிங் அதான் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். ஓகே பேட்டிங் ஓகே 192 எப்படி குவிண்டன் டிகாக் 100 பிளஸ் அவன் பேர் என்ன நமந்தீர் 50 இங்கே வந்துருச்சு ஓவர்ல 150 160 ரன். அது தவிர மீதி 30 ரன் தான் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு டீம்ல ஒருத்த 100 ஒருத்த 50 ஆல்மோஸ்ட் 200 210 பிளஸ் ஆச்சும் வந்திருக்கணும். ஏன்னா அங்க பேட்டிங் இல்ல. ஏன்னா சூரியகுமார் யாதவ் 0, ரிக்கன் 8. இந்த மாதிரி திலக் வர்மா நல்லா தான் ஆடிக்கிட்டு இருந்தான். 2 பாலுக்கு 8 ரன். ஆமா, 1 பால் 4 2 பால் 4ன்னு பதுக்கி வச்சான். ஆஹா எங்க கிட்ட இருந்த புலி இன்னைக்கு பாய போகுதுரா அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த பால் வந்து 3வது பால்ல ரன் அவுட் ஆயிட்டான். விஜயகுமார் வைஷா கொஞ்சம் நல்லாவே போட்டு விஜயகுமார் வைஷா தான் ஹர்ஷதீப் யாரோ நல்லா போட்டு அதை ரன் அவுட் அடிச்சிட்டானுங்க. அடுத்து ரதர்ஃபோர்டு தான் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கான்னு தான் பேசிட்டு இருந்தோம், இல்லைன்னு சொல்ல. பட் அது வந்து சரியான பவுலிங், அத ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனே டே என்னடா பொசுக்குன்னு என்ன அவுட் பண்ணிட்டேன், நான் பினிஷர்ரா அப்படிங்கிற மாதிரி போயிட்டான் அவன். அவ்வளவுதான். இதுதான் ஆக்சுவலா இங்க நடந்தது. சரி, ஒன்ஸ் பவுலிங்னு வரும்போது தீபக் சஹர் சிஎஸ்கேக்கு பவர் பிளேல நல்லாவே பண்ணிருக்கான். பட் எம்ஐக்கு அந்த அளவுக்கு பண்ணல கம்பேர் டு சிஎஸ்கே. எம்ஐக்கு அந்த அளவுக்கு பண்ணல. சரி, அது என்ன அப்படின்னா மினிமம் ஓகே ஒரு இப்போ இது வந்து ஒரு 192 ரன் 192 தான் 200 டார்கெட். அப்பனா நீ பவுலிங் முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு 6 ரன்னோ 5 ரன்னோ முடிஞ்ச அளவு ஒரு 10 ரன்னுக்குள்ள போட்டினா என்னடா ஒரு ஓவர்ல கம்மி ரன் தான் வந்திருக்கு. அப்ப இந்த ஓவர்ல அதாவது இந்த ஓவர்ல விட்டாருன்னா அடுத்த ஓவர்ல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேட்ஸ்மேனுக்கும், அதாவது பிரப்சிமரனும் சரி பிரியன் சாரியாவும் சரி. பிரியன் சாரியா வந்து சரியான எப்படி சொல்றது துருத்துரு லைக் வைபவ் சூரியவன்ஷி மாதிரி அவன். பிரப்சிமரனும் கொஞ்சம் அவனுமே கொஞ்சம் துருத்துருன்னு இருக்கிறவன் தான். சரி, முடிஞ்ச அளவு நீ என்ன பண்ண, அப்போ ஒரு ஓவர் கரெக்டா லைன் அண்ட் லென்த்ல கரெக்டா லென்த் பால் இல்ல அந்த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப்ஸ் போட்டு போயிடணும். எல்லா பாலையும் தூக்கிட்டு போயிட்டு நீ குட் லென்த் ஷார்ட் பாலா போட்டா அவன் சொருவான், விளாடுறான், ஜாலியா விளாடுறான். ஜாலியா விளாடுறான். போடுறியா, நான் இங்கே நிக்கிறேன், நான் ஆட மாட்டேன், அசைய மாட்டேன், நீ ஷார்ட் பால் போடுவ நான் அடிக்கிறேன், நீ ஷார்ட் பால் போடுவ நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நேத்து போச்சு. ஒரே ஓவர்ல 21 ரன்ஸ். அங்கேயே முடிஞ்சிருச்சுடா கேம், அங்கேயே முடிஞ்சிருச்சு. இது ஒரு 200க்கு கீழே இருக்கிற ஸ்கோர்ல ஆப்போனன்ட் டீம் 21 ரன்ஸ், சும்மா இல்ல 21 ரன்ஸ் இன்க்ளூடிங் 1 வைடு. சோ ஒரு ஓவர்ல நீ 20 ரன் கொடுத்துட்ட. ஓகேவா, விச் மீன்ஸ் என்ன 1 2 3 4 ஒரு 6. கேம் முடிஞ்சிருச்சு இங்கே. அதுக்கு அடுத்து திருப்பி நீ அல்லா கசன்பர் எடுத்துட்டு வந்த, சாண்டருக்கு பதில் அல்லா கசன்பர் எடுத்துட்டு வந்த. ஏன்னா அவன் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு நல்லா பண்ணிருக்கான். ஆனா லாஸ்ட் டைம் வந்து எடுத்து அன்பார்ச்சுனேட்டா அவனை விளையாட வைக்க முடியாதாலே அவனை எடுத்துட்டு வராங்க. ஓகே அவனை எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லா தான் போச்சு. பிரியன் சாரியா வந்து கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பா, கரெக்டா ஒரு ஃபீல்ட் செட்டை வச்சு தூக்கியாச்சு. பிரப்சிம்ரனும் அதேதான். ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 11 ரன்லயோ எப்பயும் அவுட் ஆக வேண்டியது. பும்ராவோட ஸ்டாண்டுக்கு அதுக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பும்ரா இதுக்கு முன்னாடி கேட்ச் அவ்வளவு விட்டுருவான். அவன்லாம் ஆக்சுவலா சிஎஸ்கே இவன் அவன் பேர் என்ன மகிஷா தீக்ஷனா மாதிரி. ஆக்சுவலா அதான் பும்ரா அந்த இடத்துல நிக்க வச்சிருக்கவே கூடாது. நிக்க வச்சிருக்க கூடாது. அவன் ஆக்சுவலா இத்தனைக்கும் அந்த ப்ராப்பர் பொசிஷன்லயும் இல்ல. அவன் அந்த பொசிஷன்ல இருந்தா கூட அந்த பால கொஞ்சம் நீட்டுவான். அவன் ஆக்சுவலா இப்படி இருந்ததா ஒரு மாதிரி டயக்னலா அவன் போடுற பவுலிங் மாதிரியே அவன் போயிட்டான். டயக்னலா அது ஒரு மாதிரி அப்படி அது ஒரு மாதிரி போயிட்டு கையில பட்டு அது போயிடுச்சு. இன்கேஸ் அதை புடிச்சா கூட கேம் ஏதாச்சும் மாறி இருக்கும். அதுக்கு அடுத்து சொல்லவே வேணாம், ஸ்ரேயஸ் ஐயர். அவன் ஆக்சுவலா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ்ல ரிஷப் பண்ணிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கும் போதே எனக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயரா இவன் காட்டடி மாட்டடி அடிக்கிறவன். இவன் ஆக்சுவலா அவனோட 6 எல்லாம் பாத்துருப்பியா தெரியல, அது ஒரு மாதிரி
மான்ஸ்டர் சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது உடனே பொழந்துட்டான். ஆக்சுவலா இப்போதைக்கு அவன் ஒரு ரெக்கார்டு வேற வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் பிளேயரு 3 கன்சிக்யூட்டிவ் 50 வித் டிஃப்ரெண்ட் டீம். அவன் தான் ஃபர்ஸ்ட் பிளேயரு ஸ்ரேயஸ் ஐயர். அவன் இப்போ வச்சிருக்கிற இது பிளஸ் இந்த பக்கம் பிரசிம்ரன் வேற. ஏய் நீ மட்டுமா இரா நானும் வரேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு 50. அதுலயும் அவன் 39 balls 80 வேற. இன்னும் கொஞ்சம் விட்டா குவிண்டன் டிகாக் மாதிரி அவனும் அடிச்சிருப்பான். கண்டிப்பா ரன் இல்ல ரன் இருந்தா செஞ்சுரி அடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ரன் இருந்தா இன்னும் அடிச்சிருப்பாங்க. 16 ஓவர்ல அடிச்சதே. ஆமா 16 ஓவர்னா இன்னும் ஒரு 4 பால் தானே, ஓகே இன்னும் 4 பால் எக்ஸ்ட்ரா அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது போயிருக்கும். அதுதான் சொல்றேன்ல, இனிமே வந்து டீம் நல்லா தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி ஸ்குவாட் செலெக்ஷன் வேணும். இந்த மாதிரி இதுல தான் வந்து இப்ப நம்ம சொல்லுவோம். இப்போ நீ கூட ஒரு டைம் சொல்லியிருக்க, டேய் என்னடா உங்க டீம்ல 2 வேர்ல்டு கப் வின்னரு 2 வேர்ல்டு கப் வின்னரு பிளஸ் நியூசிலாந்து மிச்சல் சாண்டர்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்டு கப் வின்னரு வேர்ல்டு கப் கேப்டனை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்போ 11 பேரும் டெலிவர் பண்றாங்களோ அப்பதான் கேமை வின் பண்ண முடியும். நம்ம சொல்லுவோம், டே என்னடா வேர்ல்டு கப் வின்னர் கேப்டன் இருக்கீங்க அப்படின்ட்டு. ரோஹித் சர்மா இதே இது ரோஹித் சர்மாவோ டோனியோ கோலியோ யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரகிள் பண்ணதான் ஆவாங்க. இல்ல ஆக்சுவலா இது வந்து நான் ஜென்ரலா நிறைய மீம்ல பாக்குறேன்டா, என்னடா கேப்டன்சி எல்லாம் தேவையில்லடா அப்படின்னு சொன்ன ஒரு சில பேர் எல்லாம் வராங்க. கேப்டன்சி எல்லாம் தேவையில்லை, ஒரு சில பேர் கேப்டன்சி தான் வேணும் அப்படின்றாங்க. கேப்டன்சி வேணும் வேணாங்க செகண்டரி. நீ 11th இருக்கியா, உன்னோட வேலையை நீ கரெக்டா பண்ணு, டீம் ஆட்டோமேட்டிக்கா வின் பண்ணும். அதுல யாராச்சும் ஒருத்தவங்க விட்டதாலதான் ஆக்சுவலா நேத்து இப்போ சஹாலுமே நேத்து கேட்ச விட்டான். பட் அதை வந்து அவுட் பிளே பண்ண ஸ்ரேயஸ் ஐயரும் சரி பிரப்சிமரும் சரி முடிச்சுட்டானுங்க. இப்போ இன்கேஸ் இப்போ பும்ரா சப்போஸ் அந்த ஒரு கேட்ச விட்டு அடுத்த பாலே அது வந்து இப்போ ஏற்கனவே ஒரு மேட்ச் ஆச்சு பாத்தியா, நரேன் வந்து ருத்ராஜ் ஒரு கேட்ச் விடுவான். பார்த்தா டக்கு பின்னாடி அதுக்கு அடுத்தும் அந்த ஊர்லயே அடுத்த ஊர்லயே கேட்ச் ஆயிடும். ஸோ அது உனக்கு பெருசா தெரியாது. இப்போ பும்ரா விட்டது வந்து இப்போ 11ல இருந்து 18ங்கிறதால அது ரொம்ப இதா போயிடுச்சு. இதுதான் ஆக்சுவலா மெயின். நிறுத்து எம்ஐ பண்ண தெரியுது, கதறாத. கதற ஆரம்பிச்சா கதறிட்டே இருக்கான். ஒன்னும் பண்ண முடியாது, கதற வேண்டியதுதான். பட் நான் ஸ்டில் சொல்றேன், உங்க டீமுக்கு நல்ல மைட் இருக்கு. ஸ்குவாட் செலெக்ஷன் நல்லா பண்ணுங்க. கேப்டன்சி கூட நான் அதுவும் சொல்லல, பட் ஸ்குவாட் செலெக்ஷன் நல்லா பண்ணுங்க. 2 பேரையும் உட்கார வச்சிருங்க, தீபக் சகர் சர்துல் தாக்கர். சரி ஓகே வேணா, உங்களுக்கு ஆப்ஷன் கம்மி தான், அதனால இல்லைன்னு சொல்ல. சர்துல் தாக்கரை விட விளையாட வைங்க மிடில் ஓவர்ஸ்க்கு. ஏன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் லக் இருக்கு. சர்துல் தாக்கரை வச்சுக்கோங்க, தீபக் சகரை வெளியே உட்கார வைங்க. அந்த பில் ஜாக்ஸ்க்கு ஒரு டெலிபோனை போட்டு, எப்பா நீ வாப்பா நீ வரத்துக்குள்ள எங்களுக்கு ஆர்ஐபியே போட்டுருவாங்க போலப்பா அப்படின்னு சொல்லி அவனை முதல்ல வர வைங்க. ஸ்குவாடு நான் சொல்ற மாதிரி எடுங்க. குவிண்டன் டிகாக்கு, பில் ஜாக்ஸ், மிச்சல் சாண்டரு, அல்லா கசன்ஃபர் இல்ல ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட், இந்த மாதிரி ஸ்குவாட் நீங்க எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா அட்லீஸ்ட் அடுத்து இருக்க 9 மேட்ச்ல ஒரு 5 ஜெயிப்பீங்க. பிளே ஆஃப் போவீங்க நான் எப்போ சொல்ல, ஒரு 5 ஜெயிப்பீங்க. ப்ளீஸ் இத பண்ணுங்கப்பா எம்ஐ. எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்குப்பா. ஆண்ட பரம்பரை இப்ப பேண்ட பரம்பரை ஆயிடுச்சுப்பா, என்னால முடியலப்பா. மொத்தத்துல சிம்பிளா சொல்லணும்னா ஸ்ரேயாஸ் ஐயர், டேய் நான் பஞ்சாபுக்கு ஆனாலும் மும்பை என்னோட ஃபோர்ட்ரஸ்டா, மும்பை நான் பிச்சு சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட பஞ்சாப் வெர்சஸ் எம்ஐ பாத்தீங்கன்னா அட்டு வாங்கடையில பஞ்சாப் 6 வாட்டி ஜெயிச்சிருக்கு, மும்பை 5 வாட்டி தான் ஜெயிச்சிருக்கு. சோ சிம்பிளா சொல்லணும்னா நீங்க மும்பை இந்தியன்ஸா இருக்கலாம், நான் மும்பை எனக்கு ஹோம் டவுன்னு சொல்லி சர்துல் தாக்கரையும் போட்டு பழம்தான். ஸ்ரேயாஸ் ஐயர் தி பெஸ்ட் கேப்டன் இந்த கரண்ட் எரான்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன் தைரியமா. ஓகே இவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா இல்ல. நான் சொல்ற சேஞ்ச் எல்லாம் பண்ணுங்க. அஸ்வினி குமாரை விளையாட வைக்கலாம். ஆக்சுவலா மயங்க் ராவத் ஆக்சுவலா அவனை கொஞ்சம் முன்னாடி இறக்கிருக்கலாம், நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கியா? அவனை முன்னாடி இறக்க மாட்டாங்கன்னு தெரியும், ஏன்னா ஐபிஎலுக்கு புதுசு. மேபி அவன் லீக்ல நல்லா பண்ணிருக்கலாம், ஏதோ 400 எல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நானும் அவன் ஸ்டாட்ஸ் பெருசா பார்த்தது இல்லை, அவனை ஃபாலோ பண்ணது இல்லை. பட் அவனை இறக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனா எனக்கு என்னன்னா அவன் எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவன் ஒரு ஸ்பின்னர், அவன் ஸ்பின்னையாவது யூஸ் பண்ணிருக்கலாம், அதையும் பண்ணல. அவன் கன்சிடர்ஸுமா நான் ஸ்ட்ரைக்கருக்கு வந்துட்டு போறான். ஏதாவது ஒரு ட்ரை எல்லா டீமும் அப்படிதான் பண்ணுது. ஒருத்தனை எடுத்துட்டு சும்மாவே வச்சு வேடிக்கை பார்க்க வைக்கிறது எதுக்குன்னு தெரியல. சரி விட, அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதான் அந்த அஸ்வினி குமார் விளையாட சொல்லுங்கப்பா. எம்ஐ நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு ஒரு சான்ஸ் வேணும், நாங்க பிளே ஆஃப் வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அஸ்வினி குமாரை 11ல எடுத்துட்டு வாங்க. தீபக் சகரை உட்கார வைங்க. கண்டிப்பா டீம்ல ஒரு நல்ல சேஞ்சஸ் பாப்பீங்க. அவன் நல்ல போலர், அவன் ப்ரூவ் பண்ணுவான். அவ்வளவுதான் சொல்லுவேன். மொத்தத்துல எம்ஐ சேஞ்ச் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. நிறைய குமரிட்டோம் நாங்க 2 பேரும். எம்ஐ ஃபேனும் குமரிட்டான், நான் எம்ஐ ஃபேன் நானும் குமரிட்டேன். ஓகே க்ளோஸ் அவுட் பண்ணிடு. ஓகே கைஸ், பாத்துருப்பீங்க இந்த வீடியோ பாத்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்போஸ் ஏதாச்சும் queries இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். உங்களுக்கு பொண்ணு டேட் ஏதாவது பொண்ணு கூட போகணும்னா இவருக்கு டிஎம் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுவாரு. பை பை.